பிறக்கிறதுக்கு இந்த நிமிடத்தில் பிறக்கலான்னு தெரிய வைத்த கடவுள் இறப்பதற்கான தேதிகளை அறிவிக்காதது ஏன்? வாழ்க்கை என்பது ஒன் வே ரோடு மாதிரியா? அதில் ஒரு முறை தான் போகலாம், திரும்பி வர முடியாது. வாழ்க்கை திரும்பி பார்க்கலாம், பட் திரும்பி போக முடியாது. நான் தாயின் கருவறையில் இருந்தேன், நான் அங்கே போகலான்னு நினைக்க முடியுமா? நீ அங்கேருந்து தான் வந்த, ஆனால் நினச்சி பார்க்கணும், போக முடியாது. அதே மாதிரி ஒன்றாவதில் நான் படித்த பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி அந்த ஒன்றாவதில் போய் நீ உட்கார முடியுமா? உட்கார முடியாது. வாழ்க்கை என்பது 7 ஸ்டேஜ், 7 பருவங்களை கொண்டது என்று சொல்கிறார் ஷேக்ஸ்பியர். அதே தமிழ் கவிஞன் 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்மம் இருக்க என்பது அது நிரந்தரம் இல்லாதது. நீ வாழ வேண்டிய ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். புரியுதா? இன்பம் துன்பம் என்பது நீயே உனக்குள்ளே நீனே வளர்த்துக்கொள்வது. அதை விட்டுட்டு பணம் 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 பின்னாடி போயிட்டே இரு. பணம் 10 செய்யும். பணம் இருந்தால்தான் இந்த உலகம்னு நீ நினைக்கிற, அது தவறு. பணத்தை சரியாக பயன்படுத்தினா போதும், கம்மியாக இருந்தால் கூட போதும். ஆனால் நிம்மதியை இந்த உலகத்தில் எங்கேயுமே நீ வாங்க முடியாது. முதல் வாழ்க்கை அந்த முதலாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் விளையாடுற விளையாட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த விளையாட்டு இப்போ விளையாட முடியாது. 2வது பள்ளிப்பருவம், 3வது யங் ஸ்டேஜ், 4வது திருமண பருவம், 5வது வயசாகிடுது, அதுக்கப்புறம் ஓய்வு. இந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டுருக்குறது. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிறோங்கிற ஒரு எண்ணத்திலே நம்ம வாழ்ந்து மடிகிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதனால் கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். இந்த வாழ்க்கையை வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள், சமத்துவமாக வாழுங்கள், சுதந்திரமாக வாழுங்கள், எல்லோரிடமும் அன்பாக வாழுங்கள். எல்லோரிடமும் அன்பு, இரக்கம், கருணை, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு விலை மதிக்க முடியாது, அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாது. என் மேலே அன்பு காட்டணும், 5000 கொடுக்குறேன், அன்பு காட்டுவே நீ? காட்ட முடியாது. அதனால் அன்பு என்பது இந்த உலகம் உள்ள வரை இந்த உலகம் அழிக்கப்படாது. யாரோ ஒருத்தவன் வண்டியில் சைடு ஸ்டாண்ட் எடுக்கலைன்னு நம்ம பின்னாடியால் சீக்கிரமாக ஓடி போய் நீங்கள் சைடு ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கலைன்னு சொல்கிறோம் பார்த்தியா? அந்த நாள் இருக்கும் வரை இந்த உலகத்தில் அன்பு நிலையாக இருக்கும். அதனால் சந்தோஷமாக வாழ கற்றுக்குங்க, வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள். பணம் ஒரு காலம் உனக்கு இன்பத்தை தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.